சிம்ம ராசி அன்பர்களே, நட்சத்திர மண்டலத்தில் மகம், பூரம், உத்திரம் 1 பாதம் வரையிலான நட்சத்திரங்கள் சிம்மராசியைச் சேர்ந்தவை. சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள். தன்னை நம்பியவர்களை கைதூக்கிவிடவும் எதிர்த்தவர்களை வாழ்நாள் முழுவதும் புறந்தள்ளவும் செய்பவர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். இதுவரை 9 இடத்தில் அமர்ந்து பதவி, கௌரவம், பாராட்டு, பணவரவு ஆகியவற்றை தந்து வந்த குருபகவான் தற்போது 10 இடத்துக்குச் சென்று அமர்கிறார். 10இல் குருவந்தால் பதவியை பறிப்பாரே என்கிற கவலையை விடுங்கள். வெற்றி வாய்ப்புக தேடி வரும். என்றாலும் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டி வரும். இதை முதலில் முடிப்பதா, அதை முதலில் முடிப்பதா என்ற ஒரு டென்ஷன் இருக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாவீர்கள். உங்கள் திறமையையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி முன்னேறுவார்கள். எந்த விஷயங்களையும் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது. தோல்வி மனப்பான்மையால் மனிருக்கம் உண்டாகும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். தன்னம்பிக்கை குறையும். உறவினர்களில் சிலர் மதிக்காமல் போவார்கள். கௌரவக் குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடும். சின்ன சின்ன அவமானங்கள் வந்து நீங்கும். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவார்கள். குருபகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய வீடுகளை பார்ப்பதால் பல நற்பலன்கள் விளையும். 2ஆம் வீடான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை குருபகவான் பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். ஏற்கெனவே ஈகோ பிரச்சனையால் பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும். பேச்சிலும் கனிவும் முதிர்ச்சியும் தேடிவரும். 4ஆம் வீட்டின் மீது குருபகவானின் பார்வை படுவதால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். பழைய வாகனங்களை மாற்றி புதுவாகனம் வாங்குவீர்கள். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். 6ஆம் வீட்டை குருபகவான் பார்ப்பதால் கடன்களில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். எதிர்களின் தொல்லைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குருபகவானின் நட்சத்திர சஞ்சாரம் மே 1, 2024 முதல் ஜூன் 12, 2024 வரை உங்கள் ராசிநாதனான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உறவினர்கள் மதிப்பார்கள். நிர்வாகத்திறன் கூடும். ஷேர் மூலம் பணம் வரும். வீடு மனை வாங்குவீர்கள். நோய் விலகும். ஜூன் 12, 2024 முதல் ஆகஸ்ட் 19, 2024 வரை மற்றும் டிசம்பர் 2, 2024 முதல் ஏப்ரல் 5, 2025 வரை உங்களின் விரய ஸ்தானாதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் அடிக்கடி பதற்றப்படுவீர்கள். முன்கோபத்தால் ஆரோக்கியம் குறையும். தூக்கம் கெடும். அனாவசியமாக அடுத்தவர்களை சந்தேகப்பட வேண்டாம். தவிர்க்க முடியாத செலவுகளும் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 19, 2024 முதல் டிசம்பர் 2, 2024 வரை மற்றும் ஏப்ரல் 5, 2025 முதல் மே 14, 2025 வரை செவ்வாயின் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் திடீர் யோகம் உண்டாகும். கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். சொத்து வாங்குவீர்கள். வழக்கு சாதகமாகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சகோதரங்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். குரு நின்ற பலன். குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரம், சந்தை நிலவரங்களை அறிந்து கொள்முதல் செய்ய பாருங்கள். மற்றவர்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். வேலையாட்கள் சில சமயங்களில் முரண்டு பிடிப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். கெமிக்கல், கமிஷன், எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளால் லாபமடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் முரண்டு பிடித்த பங்குதாரர்கள் வளைந்து வருவார்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். உத்தியோகம், வேலைச்சுமை ஓரளவு இருக்கும். மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். அனாவசியமாக விடுப்புகள் எடுக்க வேண்டாம். சக ஊழியர்களை அரவணைத்து போங்கள். மூத்த அதிகாரிகளை பற்றி குறை கூறாதீர்கள். என்றாலும் ஓரளவு உயர்வு உண்டு. கலைஞர்களே, உங்களை சிலர் விமர்சித்து பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள்.
அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள். போராடி படைப்புகளை வெளியிடுவீர்கள். இந்த குருமாற்றம் உங்களுக்கு அனுபவ அறிவைத் தருவதுடன் தன் கையே தனக்குதவி என்பதனை புரிய வைக்கும். காதல், குடும்ப உறவு. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும். மேலும் உங்கள் எண்ணங்களை மிகவும் திறம்பட வெளிப்படுத்த முடியும். நீங்கள் எதிர்பாராத பணம் அல்லது பரம்பரை சொத்து பெறலாம். குடும்ப விஷயங்களில் உங்கள் பங்களிப்புகள் மிகவும் பாராட்டப்படும். மேலும் நீங்கள் சமூகத்தின் பார்வையிலும் சில அங்கீகாரத்தை பெறலாம். உங்கள் தாயின் ஆரோக்கியம் மேம்படும். திருமண வாழ்க்கை. உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து சில பிரச்சனைகள் மற்றும் அதிருப்தி இருக்கலாம். அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளியுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பையும் ஆர்வத்தையும் தூண்டுவதற்கு நீங்கள் அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தியாகம் மற்றும் விசுவாசம் உங்கள் திருமண வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்க உதவிகரமாக இருக்கும். நிதிநிலை. பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை ஆதரிக்க தேவையான நிதி உங்களிடம் இருக்கும். உங்கள் முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமான முடிவுகளைத் தரும். கடன்கள் தீரும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்டம் உங்கள் நிதிக் கவலைகள் அனைத்தையும் தீர்க்க உதவும். மேலும் நிலையான வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு மூலம் பணம் வரும். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். அவர்களின் சிந்தனை மற்றும் கற்பனை திறன் சிறப்பாக இருக்கும். என்றாலும் உயர் கல்வி மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரும். ஆராய்ச்சி துறை மாணவர்கள் வெற்றி காண்பார்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். தேர்வுகளை சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். தாங்கள் விரும்பும் கல்லூரியில் சேர்க்கை கிடைக்க பெறுவார்கள். மேலும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்புவோருக்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆரோக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தில் படிப்படியான நிலையான முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தை சீராக தக்க வைத்துக் கொள்ள யோகா அல்லது தியானம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். நிறைய தண்ணீர் குடிக்கவும் மேலும் பழங்களை சாப்பிடவும். ஒரு சிலருக்கு இதயம், தோல் அல்லது முடி ஆகியவற்றில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம். பெண்கள். கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கைத் துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கலைஞர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். மறைமுகமான சில விஷயங்களை பற்றி புரிதல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பதவி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு சிறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கட்சி நிமித்தமான சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும். பயணங்களால் உடலில் ஒரு விதமான சோர்வும் அலைச்சலும் உண்டாகும். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும், பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். வழிபாடு. கடின உழைப்பும் பிறரை மதித்து நடந்தாலே போதுமானது. உங்களால் முடிந்த உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யவும். சனிக்கிழமை தோறும் ஐயப்ப சுவாமியை வழிபட சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் கிடைக்கும்.